வடக்கு கிழக்கு தமிழர் சொத்து நீதி கோரி யாழ் பல்கலை மாணவர்கள் போராட்டம். அனைவருக்கும் வணக்கம். லஜிதர் தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். நேற்று தையீட்டியில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், ஒரு மிகப்பெரும் பிரச்சனை நடந்திருக்கின்றது. நாங்கள் அந்த நில உரிமையாளருடன் முதல்லேயே தொடர்பு கொண்டிருந்த வேளை எங்களுக்கு அவர் தெரிவித்திருந்த கருத்தாவது, அதாவது கிட்டத்தட்ட 8 ஏக்கர் அளவு விகாரை அமைப்பதற்காக அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு, அது மட்டுமில்லாமல் இன்னும் 40 ஏக்கர்கள் எடுத்த அளவில் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய விகாரை ரீதியான கட்டுமானங்கள், பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இதிலிருந்து நாங்கள் என்ன விடயத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், வடகிழக்கில் வாழ்கிற மக்கள், நீங்கள் யாருக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தினாலும் சரி, நீங்கள் 2 விடயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். ஒன்று சிங்கள பௌத்தமயமாக்கல், சிங்களைசேஷன் அண்ட் புட்டிசைசேஷன். அடுத்தது புலனாய்வுத்துறையினுடைய பின்தொடர்கை. இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். யாருடைய ஆட்சியிலேயுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். இந்த மக்களை முற்றுமுழுதாக இந்த அனுர அரசாங்கம் முற்றுமுழுதாக ஏமாற்றி விட்டது என்றே நாங்கள் பார்க்கிறோம். நேற்றைய சம்பவத்திலே 5 பேர், ஒரு மதகுருமார் உள்ளடங்களாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் அதியுச்ச சர்வாதிகார கொடூர போக்கினையே வெளிப்படுத்துகின்றது. எங்களிடத்தில் நீங்கள் யாருடைய ஆட்சியை எடுத்து பார்த்தாலும் சரி, இங்கே இவர்கள் இடதுசாரிகள் என்று சொல்வதற்கு எப்போதுமே அருகதையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை நாங்கள் தெளிவுறுத்துகின்றோம். மக்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களோட பாராளுமன்ற எம்பி ஒருத்தர் சொல்லிக்க தையீட்டு பிரச்சனையை தான் முடிச்சு வைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்று தையீட்டில் நடந்த பிரச்சனை எப்படி போனேன்னு. நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கணும். என்னென்னா, இங்கே ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறேன்டா, இவன் எனக்கு ஹிஸ்ட்ரி என்ன, இவங்களுக்கு முன்னால் என்னென்ன செஞ்சுக்கணும்ன்ற எங்களோட மக்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எடுத்தாம் போக்கில் போகக்கூடாது.
தெளிவாக சொல்லணும்னா இந்த தமிழ் தேசியம் ரீதியாக நாங்கள் எங்களோட கட்சிகள்கிட்ட எங்களுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் இருக்கு. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கு இருக்கின்ற விமர்சனங்கள் மாதிரி யாருக்குமே இல்லை. எல்லா தமிழ் தேசிய கட்சிகளிடத்திலும் எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கு. நேற்றைய போராட்டத்தில் கூட குறைந்தளவான மக்கள்கள் ஏன் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றால் கடந்த கால இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய செயற்பாடு என்பதில் எங்களுக்கு பல வாரியான விமர்சனங்கள் இருக்கு. ஆனா என்னதான் விமர்சனம் இருந்தாலும் அது எங்களோட பங்காளி சண்டை நாங்க பார்த்துக்கொண்டோம், சரியா? ஆனால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீங்கள் அரச பயங்கரவாதத்தால் தடுக்கின்றீர்கள் என்றால், காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை கைது செய்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது? இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒற்றையாட்சி கொடுத்த அதிகாரம் தான் அந்த மட்டக்கும் வந்திருக்கின்றது. இதுவே சில நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இதுவே ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் தமிழ் மக்களை கண்ட துண்டமாக வெட்டி கொள்வேன் என்றார். ஆனால் இதே அளவுக்கு அங்கு சட்டம் வேலை செய்தார் கேட்டால் இல்லை. இங்கே சிங்கள மக்களுக்கு ஒரு நியாயமும், பௌத்த துறவைகளுக்கு ஒரு நியாயமும், தமிழ் மக்களுக்கு வேறொரு நியாயம் கிடைக்கிற முறையில் தான் இன்றைய இலங்கையினுடைய ஒற்றையாட்சி இருக்கின்றது. மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஏன் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக மையங்கள் எதற்காக இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை எதிர்க்கின்றோம் என்றால், தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தமிழ் மக்களுக்கு நியாயம் இல்லை என்று சொல்கின்றோம் என்றால் அது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு அடிபணிந்து கிடப்பதனால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கின்றோம். நாங்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கதிரையையும் நீங்கள் தாராளமாக அவர்களிடமே கையெழுத்தி விடுங்கள். ஒரு பிக்குவை அமர்த்தி விட்டு அப்படியே இருந்து விடுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தெளிவாக கேட்கிறோம் என்னன்னா, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த வடகிழக்கு மாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? உங்களை என்னத்துக்காக மக்கள் அனுப்பினாங்க? இந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கதைப்பீங்கன்னு தான் உங்களை நம்பி அனுப்பினாங்க. நீங்கள் இதுவரைக்கும் அவங்களுடைய அரசியல் தீர்வு குறித்து ஏதாவது வாய் திறந்திருக்கீங்களா? இல்லாட்டா இந்த பிரச்சனை குறித்து நீங்கள் என்ன நிலைப்பாடு என்று சொல்லிக்கிறீங்களா? தயவு செஞ்சு நாங்கள் சொல்றோம் என்னவென்றால், நீங்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக அரசாங்கம் செய்யப்பட்டது பிழை என்று சொல்லுங்கள். பிழை என்று சொல்லிவிட்டு பதவி விலகுங்கள். உங்களை மக்கள் போற்றுவார். உங்களால் எதுவுமே இயலாத நிலைமை என்றால் நீங்கள் இறுதியாக அதைத்தான் செய்ய வேண்டும். நீங்கள் அதை கூட செய்ய மாட்டீங்க. மண்ணில போய் ஓட்டு ஓடிக்கொண்டிருக்கீங்க. அதுக்கு அவங்களுக்கு பதவி தந்தாங்க. நாங்கள் மக்களை பிரச்சனையை பற்றி கலைக்கிறதுக்கு தானே உங்களுக்கு பதவி தந்தாங்க. எங்களோட மக்கள் உங்களை நம்பி வாக்களித்ததுக்கு இன்றைக்கு ஐநாவில் எங்களுடைய இனப்பிரச்சனை வந்து மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் இன்றைக்கு அநேகமான பெருமையான மக்கள் வந்து ஒரு பேரினவாத சக்திக்கு, அரசாங்கத்துக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று எங்களுடைய பிரச்சனை நீத்து போகின்ற அளவுக்கு நகர்ந்திருக்கின்றது என்றால், இதற்காகத்தான் இந்த பேரினவாத அரசு சக்திகள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்களை தொடர்ச்சியாக கைப்பற்றுகின்றார்கள். இது தொடர்பாக எங்களுடைய மக்கள் மனதில் எந்த விதமான புரிதலமற்ற ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கோம். இதே விட மிக தெளிவாக சொல்லணுமே என்றால், இன்றைக்கு அமெரிக்காவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே டிக்டாக் தடை பண்ணிட்டாங்க. ஏனென்றால் அங்கே முட்டாள்தனமான அறிவு தெளிவற்ற ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு சிந்தனை தெளிவற்ற ஒரு இளைஞர்கள் யுவதிகள் உருவாகின்றார்கள் என்று சொல்லி தடை செய்து விட்டார்கள். ஆனால் ஏனென்றால் தங்களுடைய அப்படி தெரிவு செய்யப்பட்ட அந்த இளைஞர்களின் யுவதிகளும் பிறகு யாரை தெரிவு செய்வார்கள் என்றால் ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு தலைமையை தெரிவு செய்வார்கள் என்று சொல்லி அவர்கள் தடை செய்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய இளம் சமுதாயத்தை எடுத்து பாருங்கள். அந்த தையீட்டிலேருந்து போராடுறாங்களே, அவங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் அவங்களை யாருக்காண்டி போராடுறாங்க? போராடுறவங்க எல்லாம் இதில் நிற்கிறாங்க இவ்வளோ படியங்கள், அவங்களாம் யாருக்காண்டி போராடுறாங்க? இன்றைக்கு தையீட்டில் நடக்குன்னா நாளைக்கு தெல்லிப்பள்ளியில் நடக்கும், யாழ்ப்பாணம் நடக்கும், வேலையில் நடக்கும், கொக்கியில் நடக்குமே. பல்கலைக்கழகத்துக்கு கூட ஒரு புதிதாக ஒரு வேற வியாரம் கொண்டுறது வைக்கிறது ஒரு பிளான் ஒன்று கொண்டு இருக்காது தெரியும். அதை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் முக்கியமாக எவ்வளவு காலமாக தடுத்தாடி கொண்டிருக்கோம் தெரியுமா? இங்கே சிங்கள மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ளணும்னா, we are not your enemies and we also respect the Lord Buddha. We also hear some words of Lord Buddha. But this is an occupation. The legal documents and the printout and the documentations of the land was in the hands of the landowners, Tamil owners. But you occupied their land without any legal documents or legal evidence. இதில் தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் என்றால், நேற்றைக்கு தையீட்டிக்கு போன தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர், நான் நேரே பேர் சொல்றேன், அர்ச்சுனா ராமநாதன் என்று சொல்றார். அதாவது கோர்ட்ஸ் ஓர்டரை மீறி வந்து போராட்டம் செஞ்சபடியாக தான் கைது செய்யப்பட்டவர்களா? நாங்கள் கேட்கிற விஷயம் என்னென்றால், கோர்ட்ஸ் ஓர்டருக்கு ஒழுங்கமையாக அந்த விகாரம் வந்து அமைக்கப்பட்டது அரசத்தால், அதாவது வந்து
நீதிமன்றத்தால தெளிவா சொல்லியிருக்கு. அதாவது இது சட்டவிரோதமான ஒரு கட்டுமானம் என்று சொல்லி அந்த கட்டுமானத்தை எதிர்த்து வழிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்து இது விரோதத்துக்கு எதிரான கட்டுமானம் என்று சொல்லி ஒரு போட் வைக்க பார்த்திருக்காங்க. அந்த போட் வைக்கிற அந்த இடத்துல அங்க ஒரு பிரச்சனை நடந்துருக்கு. என்னன்னா இதுதான் பிரச்சனை. சட்டத்துக்கு எதிராக நாங்க போராடுறோம்னு சொல்லி கைது செய்றீங்கன்னா அப்ப இந்த நாட்டுல நீதி யாருக்கு வேலை செய்யுது? நீதி என்றது தமிழ் மக்களுக்கு மட்டுமே. நான் தொடர்ச்சி எடுத்து நாங்கள் அடி வாங்கி கொண்டிருக்கோம். 2009 யுத்தத்திலையும் நாங்கள் அடி வாங்கி கொண்டிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் வெவ்வேறு வகையான ஆக்கிரமிப்புகளை கொண்டாடுங்க. இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து மிக தெளிவாக திட்டமிட்டு தமிழ் மக்களுடைய குடி பெரும்பான்மையை இந்த வடகிழக்குல வந்து குறைக்கணும் என்ற ரீதியில வந்து திட்டமிட கொண்டு வருகிறது. கையீட்டிலே எத்தனை சிங்கள மக்கள் இருக்காங்க. இதற்காக அங்க இவ்வளவு பெரிய வியார் கிட்டத்தட்ட 40 ஏக்கரங்க தமிழ் மக்கள் இந்த காணிகளை நீங்க ஆக்கிரமிப்பீங்கன்னா அந்த மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க சின்ன வயசுல இருந்து உருண்டு விரண்டு வளர்ந்த அந்த பூமியில இங்க நிறைய பேர்ல கொமெண்ட் போடுறார்கள். ஃபேஸ்புக் யூடியூப்ல வந்து கீழே வந்து கொமெண்ட் போடுறாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளாங்க. நாங்கள் போராடுறது வந்து எங்களுக்கு அணி மட்டும் இல்லை. இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர் நிலையத்தில் நான் இருக்கேன், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பாங்க, பேர் வந்து மறந்து போயிடும். நாங்கள் போராடுறது வந்து தொடர்ச்சியான தமிழ் மக்களுடைய நிலைத்திருப்புக்காக. இது எல்லா இடத்துலையும் நடக்கும். நீங்கள் மற்றவண்ட காணிக்கலான இந்த விஷயம் நடக்குது, தண்ட காணிக்கலோட நடக்கல நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா இடத்துலையும் நடக்கும். அதை விட மிக முக்கியமா சொல்றோம் இல்லையா, நாங்கள் மத குருமார்களை மட்டும் பெரிதாக பார்க்கவில்லை. ஆனால் பௌத்த மத குருமார்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்து கொண்டு இந்து மத குருமார்கள் வந்து போராடவே அதை வந்து இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக மிலேச்சத்தனமாக நீங்க நடக்கிறீங்கன்னா எவ்வளவு தூரம் இந்த நாட்டில் வந்து நீதி வந்து ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தின் கையில மட்டும் இருக்குது. இந்த தமிழ் மக்கள் என்ன பாவம் செஞ்சவங்க எவ்வளவு காலமா தொடர்ச்சியா அடி வாங்கி கொண்டிருக்காங்க. நாங்கள் இதை கேட்டு ஜனநாயக ரீதியில் டெமோக்ராட்டிக்கலி வி ஆர் ப்ரொட்டஸ்டிங். பட் நாங்கள் டெமோக்ராட்டிக்கலா ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் அதை நீங்கள் எப்படி சொல்றீங்க? நாங்கள் இங்கு பிரச்சனையை தூண்டுறோம் என்று. யார் பிரச்சனையை தூண்டுறது? இங்க மக்களுடைய அரச அனுமதியற்ற ரீதியில வந்து விகாரையை கட்டியது யார்? இந்த கேள்விகளை ஏன் எதற்காக எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் படிச்சு கொண்டிருக்கக்கூடிய கல்விமான்கள் நேரடியா சொல்றது. என்பிபிக்கு ஆதரவளித்த அதி உயர்ந்த கற்றர் அறிவு மிகுந்த கல்விமான்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் நீங்கள் இதுக்கு எதிராக வாய் திறந்திருக்கீங்களா? இது மட்டுமில்லாம மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்றேன். எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் மையம் அரச தலைவர் தேர்தல் பிரச்சனை வந்தபோது, ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது மிக தெளிவாக கூறினது தென்னிலங்கை சக்திகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதை நாங்கள் ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தோம். ஆனால் நீங்க திரும்ப ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளே ஏமாந்து கொண்டே வாரீங்க. எங்க தமிழ் மக்களை தான் சொல்றேன். இந்த மக்கள மணல்ல என்ன மாதிரி மணல்ல என்றாங்க தெரியல. நீங்கள் உங்களுக்காக நீங்கள் போராடாத வரைக்கும் சரியா, அதாவது நீங்கள் உங்களுக்காக போராடாத வரைக்கும் நீங்கள் வெறுக்கப்படுகின்ற அரசியலால் தான் தொடர்ச்சியாக ஆளப்படுவீர்கள். உங்களுக்கு பின்னால் வர உங்களை ஏமாற்றிக் கொண்டு இருப்பார்கள். மிக தெளிவாக சொல்றோம். ஜனவரி 3ஆம் தேதி பௌர்ணமி தினத்தில் திரும்பவும் ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து தையடி விஆரில் வைக்க போறேன்னு சொல்றாங்க. நாங்கள் முற்றுமுழுதாக அதை எதிர்ப்போம். அதில் எந்த விதமான மாற்றிக்கிறதும் போனோம். பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் தெளிவுபடுத்துவோம். வடகிழக்கு தமிழர்களும் மிக தெளிவாக விழிப்படையுங்கள். இது நாளை உங்களோட வீட்டையும் இந்த பிரச்சனை நடக்கலாம். அப்பேக்க வந்து தம்பி இப்படி போராடி என்ன பிரியோசனம் கேட்காங்க. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இறுதி ஆயுதம் இது மட்டும்தான். நாங்கள் ஜனநாயக ரீதியெல்லாம் போராடுறோம். எங்களை ஜனநாயக ரீதியில போராட விடையிலேண்டா இலங்கை ஒரு ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று சொல்லாது. இப்ப ஆட்சியாளருக்கு சப்போர்ட் பண்றாங்க இருக்கீங்கல்ல, நீங்க சொல்லாங்க. இல்லையா சில பேர் வந்து கேட்பீங்க, படிக்கிற வயசுல நீங்க என்னதுக்கு போராடுறீங்கன்னு சில பேர் கேட்கணும். தொடர்ச்சியாங்க போராட்டத்துக்கு நான் என்னண்டா, நாங்க படிக்கிறதே இந்த நிலத்துக்கு அணிவு, இந்த சனத்துக்கு அணிவு, இந்த இனத்துக்கு அணிந்தாண்டா. நாங்க படிக்கிறதே இந்த மக்கள் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகணும். நாங்கள் படிச்சு முடிச்சுட்டு வரைக்கல நீங்க எல்லாமே சிங்கள பேர்ல இருக்கும். எங்க எல்லாமே எங்களோட கையிலே இருக்காண்டா. எங்க படிப்பு அதுக்காக நாங்க படிக்க வேணாம்னு சொல்லல. இங்க உங்களோட காய்ச்சி கொண்டு ஒரு ஹொனஸ் ஸ்டூடெண்ட் தான் காய்ச்சி கொண்டு. இங்க எல்லாரும் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஆக்கள் தான். நாங்களாக தகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பல்கலைக்கழகத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஆக்கள் தான் இதில் நிற்கிற அவ்வளவு பேர் சரியா. ஆனா எங்களோட மக்களுக்காண்டி தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அரச பிரதிநிதிகளையே கை செய்கிறீங்க என்றால் மக்களுக்கு எந்த அளவில் இந்த நிலத்தில் வந்து பாதுகாப்பு இருக்கின்றதை வந்து இருக்கிற அவ்வளவு பேரும் சிந்திச்சு பார்க்கணும். தொடர்ச்சியா சொல்றோம், சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு இந்த அரசாங்கமும் சரி, இந்த அரசியலமைப்பும் சரி தொடர்ச்சியா அடிபணிஞ்சு கிடக்கிறவரை தமிழ் மக்களுக்கு இந்த நிலத்துல தொடர்ச்சியா அன்றைக்குமே விடுவில்லை. இது மட்டும் இல்லாததுலேயே சொல்றோம், பிடிஏ எதிர்க்கிறவன் சொல்லி போட்டு, அதாவது பயங்கரவாத சட்டத்தை அப்புறப்படுத்துறவன் சொல்லி போட்டு பிஎஸ்டிஏ என்று பிரிவென்ஷன் ஆஃப் ஸ்டேட் டெரரிசம் ஆக்ட்னு சொல்லி இன்னொரு ஆக்டை கொண்டு வந்து மீண்டும் ஜனநாயக ரீதியாக போராடுற தமிழ் மக்களையும் தமிழ் மாணவர்களையும்
ஒடுக்குவதற்கு இந்த NPP அரசாங்கம் திட்டமிட்டிருக்கு. அந்த திட்டத்தை வந்து முற்று முழுதாக வந்து தமிழ் சிவில் சமூக அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், அரசியல் கட்சிகள் என்று சேர்த்து அத்தனை பேரும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும். இல்லை என்றால் தொடர்ச்சியாக ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு தையிட்டி தமிழர்களுடைய சொத்து, தையிட்டி மட்டுமல்ல வடகிழக்கு முழுவதும் தமிழர்களுடைய சொத்து என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி.